யாருன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டேர்னிங் வருது இல்லையா, ஹேர் பின் பண்ணிட்டு விட்டுக்கிறாங்க நேராக வண்டியை திருப்ப முடியாது. விட்டு போய் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மீட்டர் பள்ளம் இருக்கும் போல இருக்குது. 4-5 மீட்டர் ஒரு 3 மீட்டர் பள்ளம். இது இந்த பள்ளம்னா கொஞ்சம் பரவாயில்ல அவங்களுடைய நேரம். அது என்னன்னா அந்த பீரோஜான்னு சொல்லுவாங்க. பீரோஜா செடி இந்த இந்த ஒரு மாதிரி சின்ன சின்ன பூவாக இருக்கும். அது அப்படியே ஒரு ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்து போயிட்டு அது மெத்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே அவங்க ஜம்ப்னு அது மேலே போய் வண்டியோட படுத்துங்கிறாங்க. படுத்து நாங்கள் போய் பார்த்தா ஒருத்தர் அவன் கூட வந்த நண்பர் மட்டும் ஏதோ இந்த கொடியை பிடிச்சி மேலே ஏறி வராம, யோ என்ன அது அப்படின்னா, எங்க இவரு சொன்னா கேட்குறாரு, இவரு பாடன்னு ஸ்பீடாக வளைக்கிறாரு. நான் எனக்கு உயிரை கையில் பிடிச்சின்னு உக்காந்துட்டு வரேன். மெதுவாக போன்னு எங்கே கேட்குறா அப்படி விட்டாப்புல நேராக போய் உள்ள விட்டுட்டோம். அது பார்த்தா என்ன பஞ்சு மாதிரி இருக்குது. அப்படியே பொசுன்னு அப்படியே பரணையில் உக்காந்துக்கிற மாதிரி உக்காந்துக்கணும் அப்படின்னு. எப்பா சாமி, ஏன்னா பள்ளத்தில் போய் விழுந்திருக்காத போட்டிங்களே அப்படின்ட்டு இந்த ஓனாங்கொடி அதெல்லாம் இது இருக்கும் கயிறு மாதிரி அதெல்லாம் பிடிச்சி பின்னி கிண்ணி மேலே வண்டியை பிடிச்சி தூக்கி ஒரு வழியாக ஒரு மணி நேரம் கழிச்சு மேலே தூக்கி அப்புறமா வந்து சேர்ந்துன்னு வச்சுக்குவேன். அதெல்லாம் ரொம்ப ஒரு அடிக்கடி நினைச்சிக்கக்கூடிய இன்சிடென்ட் லைஃப்பில். என்னுடைய பொது ஜென்ரல் லைஃப்பில் மறக்க முடியாத நிகழ்ச்சி என்னன்னா, என்னுடைய நண்பன் ரொம்ப ரொம்ப ஆருயிர் தோழன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட சின்ன பையன்தான், ரொம்ப மரியாதைக்குரிய நபர். பேர் திருமலை. அவர் ஆலூர்பேட்டையில் இருந்தார். அதாவது அவர் எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சிருந்தார். அவர் எனக்கு எப்படி அறிமுகமானார்னா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நாங்கள் நிலத்துல குடும்பம் இருந்தோம். அப்போ எங்களுடைய பிபிஎல் டிவி ஆன் பண்ணால் கொஞ்ச நேரம் ஆன் பண்ணால் ஒரு கீத்து மாதிரி வந்துடும். அப்படியே பிரைட்டாக கீத்து மாதிரி இருக்கும். சீக்கிரம் ஆன் ஆகாது. அது பொறுமையாக ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு அப்புறமா படம் ஓப்பன் ஆகும். ஒரு சில நேரத்தில் படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது கீத்து மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இது பெண்ணாத்தூரில் தூக்கி பார்த்தா எவனும் சரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்புறம் இந்த நண்பர் வந்தார். எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. என்னுடைய சொந்தக்கார பையன் கூட இவர் வந்தார் கூட. என்னுடைய சொந்தக்கார பையன் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நண்பர் இவரு திருமலை, நல்ல டைப்னா. என்னோட பிரதர், பையன் சொல்ல வேண்டாம், தப்பு. பிரதர், என்னோட பிரதர் வந்தார். திருமலை நல்ல டைப் தான். சார் வாங்க சார், உங்களை பற்றி சொல்லியிருந்தேன் அப்படி சார், அப்படி திருமலை. அப்புறம் சரி திருமலை உட்காருங்க, உட்கார் திருமலை. இல்லை சார், சின்ன தம்பி தான், உட்கார் திருமலை அப்படின்னு. அவர் டிவி டிவி ஒரு கீத்து மாதிரி வந்துச்சு. என்ன சார் எவ்வளோ நல்லது மாதிரி இருக்கு அப்படின்னா. இல்லை திருமலை, நானும் எங்கெங்க கொண்டு போய் பார்க்குறேன், யாரும் சரி பார மாட்டாங்க. சரி சார், இந்த ஸ்டார் திருப்பிலி இல்லை ஒரு திருப்பிலி ஏதாவது வச்சுக்கிறீங்களா அப்படின்னு. இருக்கு திருமலை அப்படின்னு சொன்னேன். சரி ஒன்று எடுத்துட்டு வாங்க சார் அப்படின்னு. டக்குன்னு கைட்டினாப்புல, இந்த அப்படியே பேனட்டை கைட்டினா அப்படி பின்னாடி ஏதோ பண்ண அப்படி ஏதோ ஒரு 5 நிமிஷம் டக்குன்னு போட்டினா அப்படி பூட்டிட்டு ஸ்கூலெல்லாம் போட்டு பூட்டிட்டு சரியாயிட்டுருங்க சார். என்ன திரும்பல நான் வச்சே பார்க்கல, சரியாயிட்டுருக்குன்றேன். சரியாயிட்டுருங்க சார், நீங்கள் வச்சு பாருங்க. வச்சு பார்த்தா கிளீனாக வரும். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது எவங்கிட்டயோ காமிச்சோம், ஒன்றுமே சரியாகலை. திடீர்னு அப்படி என்ன படிச்சுக்கிறேன் அப்படின்னா, 5ஆம் கிளாஸ் தான் படித்தார். அவர் டிகிரி ஒன்றும் 10th +2 அதெல்லாம் எதுவும் படிக்கல. 5ஆம் கிளாஸுக்கு மேலே போக மாட்டேன்ட்டாப்ல அவங்க அப்பா கிட்ட.
5ஆம் கிளாஸ், அதுவும் எங்கள் ஒய்ஃபோட ஊரில் தான் அவங்க குடும்பம் இருந்தாங்க. அப்போல்லாம் சின்ன பையனாக இருக்கு பார்த்து ட்ரௌசர் கூட போடாமல் சுற்றி கிடவாங்க. எங்கள் வீட்டில் சொன்னோம், என்ன திருமலை நீ எப்படிங்கிற அப்படி இப்படின்னு பேசும். அதுக்கு தெரியும் போல, நீ எங்கள் ஊரில் தானே இருந்தா நீ அப்படி இப்படின்னு பேசும். ஆமாம் 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 அப்படி. 4ஆம் கிளாஸுக்கு இருக்கு பார்த்து அடிச்சு அனுப்புவார் அவங்க அப்பா. அவங்க அப்பா வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ், அவர் வந்து காயில் கட்டுறவர். எலக்ட்ரிக்கல் எல்லா ஒர்க்கும் தெரியும், எலக்ட்ரானிக்ஸும் தெரியும், ரேடியோ டிவி எல்லாமே ரிப்பேர் பண்ணுவார். அவர் கடையில் வந்து அவலுப்பேட்டையில் அவர் கடை தான் ஃபேமஸ். எல்லாம் அவர்கிட்ட தான் கொண்டாந்து கொடுப்பாங்க, ரிசீவ் பண்ணி போவாங்க. அவர் ரேடியோவோட சரி, அவர் டிவிலாம் அவருக்கு அவ்வளோ தெரியாது. அந்த கடையில் நம்ம தம்பி ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்து கிடப்பாங்க. சொக்கா போட்டதும் ட்ரௌசர் மட்டும் கட்டிக்கின்னு போட்டுக்கின்னு அப்படியே உட்காந்து பார்த்து, அப்படியே அங்கேருந்து அதுதான் அவருடைய ட்ரைனிங், வேற ஒன்றும் கிடையாது. அவர் நல்ல நண்பர். எப்படின்னா இந்த அளவுக்கு நாலேஜ் வந்து எனக்கே ஆச்சரியம் போச்சு. அவரோட டைப் எப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப லீனாக இருப்பான், அப்படி ரொம்ப ஜென்டில்மேன். அவருடைய டைப் எப்படின்னா, ரொம்ப நைஸ் ஜென்டில்மேன், ரொம்ப லீனாக இருப்பான். அப்படி எப்பயுமே அயன் பண்ணாமல் ஷர்ட் போட மாட்டாங்க. பேண்ட் ஷர்ட் அயன் பண்ணி தான் போட்டுருவோம். அப்படி ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாப்புல. காலையில் கரெக்டாக 9 ஒரு 10 மணிக்கு தான் அந்த கடைக்கு வருவோம். அப்படி கடைக்கு வரும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 டிவிங்க வந்து உக்காந்துட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் டிவி தான், இந்த எல்இடி டிவிலாம் அந்த காலத்தில் கிடையாது. ஒன்லி பிக்சர் டியூப் டிவி தான் எல்லாமே. 20 அதை அவலுப்பேட்டை சுற்றி இருக்கிற ஏரியாவிலேருந்து 20 டிவிக்கு ஒரு நாளைக்கு வந்துடும். காலையில் வந்துட்டு நீ முன்னாடி உட்காந்துட்டு இருப்போம். இவர் போவார் 10 மணிக்கு தான் போவார். அப்படி அதுக்கு முன்னாடி ஒரு பையன் போயிட்டு கடை திறந்து ஒரு டிவியை லைனாக எடுத்து ஓப்பன் பண்ணி டஸ்ட்லாம் கிளீன் பண்ணி லைனாக வச்சுட்டு இருக்கோம். போன உடனே ஒரு டிவிக்கு அதிகபட்சம் 1/4 மணி நேரம், அவ்வளோதான். டக்குன்னு என்ன ஃபால்ட்டு, என்ன டக்குன்னு பார்ப்போம். அப்படி உடனே டக்குன்னு சரி பண்ணிவிட்டு அப்படியே தள்ளி விட்ருவோம். அப்படி அவன் வந்து தம்பி கூட இருக்கிற தம்பி வந்து எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். டக்குன்னு கொடுத்து பார்த்துட்டே இருப்பாள். ஒரு 10 டிவி பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு ஒரு 12 மணி ஆச்சு, 12 ஆச்சு. கொஞ்சம் மூடு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். இருக்கிறவங்க நீ 1000 ரூபா கொடுத்தா கூட வாங்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை, ரெஸ்ட்டு, நான் வீட்டுக்கு போகணும். இல்லை திருமலை, பொண்ணு மாப்பிள்ளை வந்துக்கிறாங்க வீட்டுக்கு, டிவி அவசியம் இருக்கணும், நீ 3 மணிக்கு வரேன், சும்மா பேசாத கம்னரு அப்படி போயிட்டே இருப்ப. நீ 1000 2000 கொடுத்தா கூட வாங்க மாட்டேன். என்ன பண்ணாலும் வேலை நடக்காது. கரெக்டாக மூட உடனே ஏஞ்சி போயிட்டு வந்துடும். கரெக்டாக ஒரு டீ 1/4 மணி நேரம், அது மாதிரிலாம் கிடையாது. நீ அவலுப்பேட்டையில் கிட்டத்தட்ட 10-20 கடைக்கு மேலே இருக்கும். எல்லா இடத்தையும் தூக்கி போயிட்டு அங்கங்கே சலிச்சு போய் தான் இங்கே வருவாங்க. அது மாதிரி டைப். ரொம்ப பயங்கரமான பவர் எலக்ட்ரானிக்கில். இன்ஜினியரிங் படிக்காதால் அவங்க அப்பாவை பார்த்து கற்றுக்கினது தான், ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது தான். ஒரு முறை திருவண்ணாமலைக்கு நானும் அவரும் போய் அன்பு தியேட்டர் எதிர்க்க
அந்த ஏதோ ஒரு 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 லைன் உள்ள ஒரு அன்பு தேடுதல் உள்ள ஒரு நீட ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி லைன் இருக்கும். அது உள்ள ஒரு கடை, அது பேர் தெரியல. அங்கே போயிட்டு ஏதோ எலக்ட்ரானிக் சாமான்லாம் வாங்கணுமா தான் அங்கே போவோம். அப்படி இதை கொஞ்சம் சின்ன சின்ன சாமான் வாங்கணுமா தான் அங்கே போயிட்டு ஒரு கடையில் நின்றுட்டு இருந்தேன். ஒரு டிவி ரிப்பேர் பண்ணுற கடை தான். ஒரு ஆள் வந்துட்டு டிவி ரிப்பேர் பண்ண கொடுத்துட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அப்படியே நான் திருமலை இப்படி பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஆள் எவ்வளோ கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம். என்னடவோ மாஞ்சிட்டு கிடக்குறான் அந்த ஆள். ஒன்றும் முடியல, சரி பண்ண முடியல. அப்புறம் திருமலை என்ன பண்ண, அப்படி சார் அந்த இந்த டயோடு இருக்கு இல்லையா, அதை அதை கட் பண்ணி எடுத்து போட்டு இந்த டயோடை போடுங்க, இந்த கண்டென்சர் இதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணிடுங்க, இந்த டயோட் போடுங்க, சரியாயிடும் அப்படின்னு. அது எப்படி சரியாகும்? நீ போடுங்க சார், வெயிட் பண்ணுறாங்க, எங்களுக்கு டைம் ஆச்சு. சரி நீ சொன்னபடியே போட்டா அப்படியே படம் பர்ஃபெக்டாக வருது. ஆச்சரியமாக போச்சு, எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அந்த ஆள் மேலே கீழே பார்க்குறான் திருமலை. அது ரிப்பேர் பண்ண வந்தவன், நீங்கள் என்ன ஒரு சார்னா, இல்லைப்பா நீ கடைக்கு வந்தல நான் சொன்னேன், அதெல்லாம் அது மாதிரி சொல்லக்கூடாது, அவருடைய பிஸ்னஸ் பாதிக்கும், இல்லைப்பா நீ அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அது மாதிரி ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ரொம்ப உண்மையிலே ரொம்ப அதாவது இந்த டிடிஹெச் வந்த புதுசு, டிடிஹெச்னா டைரக்ட் ஹோம் ஆண்டனா, சின்ன ஆண்டனா இருக்கு இல்லைங்களா, அது வந்த புதுசில் ஹோல்சேல் பெங்களூர் போவோம். அப்படி பெங்களூர் போயிட்டு ஒரு கார் எடுத்துகிட்டு போவோம். அப்படி பெங்களூர் போயிட்டு இந்த டிடிஹெச் ஒரு கிட்டத்தட்ட அவலூர்பேட்டையில் இருக்கிற ஒரு 500க்கு மேற்பட்ட வீடுகள் கிராமங்களை சுற்றி எல்லா இடத்துலையுமே திருமலை போட டிடிஹெச் தான். பக்காவாக இருக்கும். அப்படியே அசந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு எலக்ட்ரானிக் நாலேஜு, ரொம்ப பயங்கரமான நாலேஜு. என் கூட அடிக்கடி சார் எங்கன்னா வெளியில் போகலாம் சார், டூர் எங்கன்னா ஒரு கொடைக்கானல் போகலாம், ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னும். அப்படி நான் ஒரு நாள் 2 நாள் அப்படி கூட பெங்களூர் போவோம். அங்கே போயிட்டு அந்த பார்க்கெலாம், இன்னோவா பார்க் அங்கே ஞாபகம் இல்லை, அந்த பார்க்கில் அப்படி சுற்றி பார்த்துட்டு வருவோம். இந்த மேரேஜெலாம் ஆகலை, யங் ஏஜ் தான், ஒரு 22 23 வயசு இருக்கும் அந்த டைமில். பார்த்துட்டு அப்படி வருவோம் ஜாலியாக. அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு தாட்டி எங்கன்னா போகலாம் சார். அப்புறம் எனக்கு ஃப்ளைட்லலாம் ஏறி போயிட்டு பார்க்கணுன்னு ஆசை சார். ஒரு நாளைக்கு அப்படி சென்னையில் ஏறி பெங்களூரில் இறங்கி பஸ்ஸில் வந்துடலாங்களா அப்படின்னு. அப்படிலாம் ஒரு வித்தியாசமான நல்ல ஆசை எல்லாம் பண்ணாமல் சுற்றி பார்க்கணுன்னு அப்படி ஆசைப்படாமல். அவர் என்னென்னா, அவர் ஹார்ட் ப்ராப்ளம், அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம். என்னென்னவோ அவங்க அப்பா ட்ரீட்மெண்ட்லாம் எங்கெங்கேயோ பார்த்தனாரு, எங்கே பார்த்தேன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நெஞ்சு வலிக்குதுன்னு அப்படி, அப்புறம் மாத்திரை கொண்டாந்து கொடுப்போம் அப்படி, அப்புறம் சரியாயிடுச்சுன்னு அப்படி. இதே மாதிரியே காலம் போயிட்டு இருந்தது. ஒரே ஒரு 2 வருஷம் அப்படி போயிட்டு இருந்தது. போயிட்டு பார்த்து ஏதோ ஒரு நாள் திடீர்னுட்டு காலமாயிட்டாரு. ரொம்ப ஈடு செய்ய முடியாத இழப்பு உண்மையில எனக்கெல்லாம். அதாவது இந்த இளம் வயசுல இவ்வளோ ஆர்வம், வேகம், முன்னுக்கு வரணும், நான் அதை கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிக்கணும், நான் இதில் மோட்டர் சைக்கிள், பெட்ரோலே இல்லாத மோட்டார் சைக்கிள் ஓடணும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி அதுவே கரண்ட் உற்பத்தி பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டில் இனிஷியல் மட்டும்தான் நம்ம அதை ரன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும், மற்ற நேரம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் எடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும்னு ஆசை. அது மாதிரிலாம் புதுசாக என்கிட்ட சொல்லுவோம். அப்படி ஆனால் கண்டிப்பாக இருந்திருந்தாப்புல ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்போம். அப்படி ரொம்ப திறமையான ஆள். ஆனால் இறைவன் விட்டு வைக்கல, அது என்னவோ தெரியல.
காலமாயிட்டாப்புல. அதெல்லாம் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய இதெல்லாம் வந்துட்டு என்கரேஜ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய எல்லாமே சின்ன வயசுல அவ்வளோ புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப திறமையான ஆள். கடைசியில் இல்லாமல் போயிட்டாரு. அதான் வந்து பெரிய கஷ்டமா இருக்கு. நினைச்சா கூட திடீர்னு நினைச்சிருந்தா கூட ரொம்ப கஷ்டப்படுறேன். இருந்திருந்தா இப்படிலாம் சுற்றி இருக்கலாமே, நினைச்ச இடத்துக்குலாம் போயிருக்கலாமே. இப்பெல்லாம் இருந்திருந்தா அவர் கூட டெல்லி, அது கூட சிங்கப்பூர் அது மாதிரிலாம் கூட போயிருப்பேன். அவங்க ஃபேமிலியில் அவங்க அண்ணன், அவங்க தம்பி 2 பேர். 2 பேரும் இப்போ வந்து பெரிய ஆளாக இருக்காங்க. ரொம்ப அவங்க அண்ணன் எம்இ படித்தாலு, நல்லா டேலண்டட் பர்சன், ரொம்ப நாலேஜ் உள்ள பர்சன். அவங்க தம்பி நல்ல வெல் டேலண்டட் பர்சன். அப்புறம் நல்ல ஃபேமிலி, நல்ல ஹை லெவலில் இருக்காங்க. இருந்தாலும் அந்த டைமில் இவரை காப்பாற்ற முடியலையே, அது ஏன் தெரியல. அவங்களுக்கு தெரியலையா, இல்லை முடியலையா என்ன? நானும் தான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ரொம்ப அடம் பிடிப்பாப்புல. அவங்க அம்மா திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. வா திருமலை இப்படி பண்ணுறாப்படி, நீங்கள் வந்து சொன்னால் தான் கேட்பாப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் போனேன்னா அப்படி பேசிட்டு கொஞ்சம் அமைதியாவாப்புல. எல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வாழ்க்கையில் ஒரு இழப்பு. அதெல்லாம் வந்து என்னால் மறக்க முடியாத சம்பவங்கள் வாழ்க்கையில். ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் நான் செஞ்சிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏரிகள் நவீனப்படுத்தும் திட்டம் அப்படின்றதுல அங்கே இளநிலை பள்ளியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய அடுத்த ஆஃபீஸர் உதவி செயற்பொறியாளர் அவர் வந்து, அவருடைய பேர் சொல்லக்கூடாது, அவர் எனக்கு ஆஃபீஸர். எஸ்சி, அதாவது கண்காணிப்பு பொறியாளர், செயற்பொறியாளருக்கு மேலே கண்காணிப்பு பொறியாளர். அவர் வந்து திருச்சி வட்டம் அதையும் பார்க்குறாரு, வேலூர் வட்டம் அதையும் பார்க்குறாரு. ஏன்னா ஆள் இல்லை. அதனால 2 சர்க்கிள்லையும் அவர் அடிஷனல் சார்ஜ். ஒரிஜினல் சார்ஜ் வந்து வேலூர், அடிஷனல் சார்ஜ் வந்து திருச்சி. அது மாதிரி பார்க்குறாரு. பார்த்து அடிக்கடி வேலூர்லேருந்து இது திருச்சியிலேருந்து வேலூர் வருவார், வேலூர் திருச்சி போவார். ஆதவே இதுதான் இருக்கும். இது செஞ்சி தாண்டி தான், விழுப்புரம், செஞ்சி, ஆரணி, சேத்பட்டு, ஆரணி வழியாக தான் போவார். அடிக்கடி எப்படியும் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை இந்த லைன் போவார். ஆனால் சைட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அடிக்கடிலாம் வரமாட்டார். இருந்தாலும் நாங்கள் போயிட்டு அவர் நின்று ஒரு சல்யூட் வச்சுட்டு அனுப்புறது வழக்கம். அப்போ வந்து என்ன பண்ணாரு, அந்த அதிகாரி வந்து அவருடைய ரிலேஷன் பாப்பா ஒன்று, அவருடைய ரிலேஷன்ல அவங்க டாட்டர் வந்து அதை வந்து அவருடைய காரில் அனுப்பிச்சு வைக்கிறார். அது வந்து சிதம்பரத்தில் எம்பிபிஎஸ் படிக்குதுன்னு நினைக்கிறேன். சிதம்பரத்துலேருந்து வீட்டுக்கு வருது வேலூருக்கு. அப்போ வந்து இந்த கண்காணிப்பு பொறியாளர் ஐயா வந்து என்னுடைய உதவி சேர பொறியாளர் ஐயா கிட்ட ஃபோன் பண்ணுறாரு. இது மாதிரி பாப்பா வந்து கொஞ்சம் ரிசீவ் பண்ணி லஞ்சு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி அதை கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க, கூட ஒரு சில இதெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் செய்து அனுப்புங்க அப்படின்றாரு. இவர் ஃபோனு நானும் தான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன். என்னுடைய பக்கத்தில் ஜீப்பில் தான் எஸ்ட்டு பேசிக்கிறாரு. பேசிட்டு இவர் என்ன பண்ணாரு, ஐயா சரிங்க சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், பாப்பா ஆட்டுறோம்னா நல்லா என்பி எது ஒன்றாலும் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார், ஐபிஎல் அரேஞ்ச் பண்ணி சாப்பாடு போட்டு பாப்பாவை கவனிச்சு அனுப்பிச்சிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இல்லாமல் எடுக்க இவன் பெற்றதுக்கெல்லாம் போடணும்னு எனக்கு தலையெழுத்தா, இழவெல்லாம் யாரோ இவனுக்கெல்லாம் நான் போட்டு போவாங்க சாப்பாடு அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கும் இன்னும் கொஞ்சம் வாய் வந்த மாதிரி பேசிட்டேன். எந்த படுவாய் மனுஷன் செல்போன் ஆஃப் பண்ணாமலே பேசிட்டார். செல்போனை ஆஃப் பண்ணிட்டு பேசணும்ல, இவர் பேசுனதெல்லாம் அவர் எஸ்சி கேட்டுக்கினார்.
எஸ்சி கேட்டுக்கின உடனே அவருக்கு வந்துச்சு கோபம். செல்போனை கட் பண்ணிட்டு அவர் பேரைட்டு கூப்பிட்டு, யோ என் பொண்ணு இந்த மாதிரி அசிங்கமா பேசுற நீ? ஐயோ 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 அப்படி இல்லையோ, நீ பேசுனதான் நான் கேட்டு இருந்தேனையா அப்படின்னு செம டோஸ் விட, நான் செஞ்சிலாம் வரமாட்டேன், நான் விழுப்புரத்து திருநெல்வேலி போய்கிறேன், இவை போன அப்படின்னு கொஞ்சம் அசிங்கமா திட்டாரு. அப்புறம் இவரு கிளம்பி விழுப்புரம் ஓடி அங்க போய் கையில விழுந்தாரோ காலில் விழுந்தாரோ, ஐயா மன்னிச்சுங்க அப்படி இப்படின்னு சொல்ல. இது ஒரு நிகழ்ச்சி, ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. ஃபோனில் பேசுறவங்க கட் பண்ணிட்டு பேசணும். அவர் கட் பண்ணிட்டு பேசணுன்றது அவருக்கு அந்த அளவுக்கு தெரியாது. தெரியலன்னா கொஞ்சம் வயசானவர், அவர் ரிட்டையர் ஆக போகிற ஸ்டேஜில் வச்சிங்களேன், அது மாதிரி ஏஜில் இந்த மாதிரி பேசிட்டு செல்ஃபோன் கட் பண்ணாமல் பேசிட்டு பெரிய ஆஃபீஸர்கிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சாருன்னு வச்சுக்கங்களேன், இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அப்புறம் திடீர் அலுவலகத்தில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள்ல இன்னும் ஒன்றத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போ ஒரு எஸ்டிஓ, நான் ஜேயா இருக்கேன். அப்போ ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அங்கே லோக்கல் சப்டிஷனில் செக்ஷன் மட்டும் வேறு செக்ஷனுக்கு நான் வரேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு எஸ்டிஓ இல்லை. அடிஷனல் சார்ஜ் திருவண்ணாமலை ரெகுலர் திருவண்ணாமலை தான் அடிஷனல் சார்ஜ். மிஸ்டர் நாராயணன் அப்படின்ட்டு ஒரு சார், அவர் தான் அவர் கேம்ப் வரேன் அப்படின்னாரு, இன்ஸ்பெக்ஷன் வரேன் அப்படின்னாரு. அவர் என்னுடைய பாஸ் எஸ்டிஓ கிட்ட, என்னுடைய பாஸ் என்கிட்ட சொல்லுவார், வர்றாராம், போகலாங்க மதிய சைட்டுக்கு அப்படின்னாரு. சரி சார் போகலாம் சார் அப்படின்னு. ஏன்னா நான் அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறேன் அந்த செக்ஷனில், எனக்கு எந்த சைட்டும் தெரியாது. எனக்கு சைட்டு தெரியாது, நீங்கள் போய் நீங்கள் போய் அவங்க சார்னு சொல்ல முடியாது. நான் கூட போகணும், ஜெயின்னு செக்ஷன் ஆஃபீஸர் கூட போய் ஆகணும். சரின்னு வந்தார், லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இன்ஸ்பெக்ஷன் கிளம்புறோம். கிளம்பிட்டு முன் சீட்டில் உட்காந்துட்டாரு, எஸ்டிஓ சென்டர் சீட்டு, நான் அவர் பக்கத்து சீட்டு உட்காந்து போகிறோம். போயிட்டு ஒரு ஏரி பணி தான் நாங்கள் கவனிச்சது. ஏரிகள் பராமரிக்கும் திட்டம் தான் நாங்கள் பார்த்தது. ஒரு ஏரியில் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. அங்கே போயிட்டு எஸ்டிஓ எல்லாம் இறங்கணும். இறங்கிட்டு சார் அதான் சார் மதகு, அது இந்த மதகு சார், இந்த மதகு சார், இந்த ஊர் ஏரி ஏதோ ஒரு ஏரி ஞாபகம் இல்லை எனக்கு, அந்த ஊர் ஏரியோட பேரை சொல்லி எஸ்டிஓ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. வழியே போனோம், கம்முன்னு போகக்கூடாதா அந்த படுபாவி. அவன் சார் நீங்க சொல்ற ஏரி இந்த ஏரி இல்லை, அது இன்னும் 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது சார் அப்படின்ட்டான் அவன். வந்துச்சு பாரு கோபம் எஸ்டிஓ பார்த்து செம்ம திட்டி விட்டா. என்ன நினைச்சுங்கிற, வேற ஒரு ஏரியை கொண்டாந்து அந்த ஏரின்னு காமிச்சிங்கிற, அந்த ஏரி இது இல்லை சார், அது அங்கே இருக்குதுன்றான். என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னாரு. நீ யாரியா, நீ ஒன்றும் தெரியாது. இல்லை சார் நான் இன்னைக்கு சார் ஜாயின் பண்ணுறேன்னா எந்த ஏரிக்கும் போகல அப்படின்னு. அப்படியே அந்த நிகழ்ச்சி ரொம்ப மறக்க முடியாத நிகழ்ச்சி. இல்லை சார் சாரி சார், நான் இப்போதான் சார் போகலான்னு இருந்தேன், இந்த ஏரின்னு நினச்சிக்கினேன், சாரி சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்படிலாம் நினச்சிக்காதீங்க சார், நானும் இங்கே வரல சார், இப்போதான் சார் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் ஒர்க் ஆரம்பித்து எத்தனை நாளாவது இன்னும் பார்க்கலன்றீங்க, ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வர்றதில்லையா சைட்டுக்கு அப்படின்னு செம்ம டோஸ் விட்டார். எஸ்டிஓ வாங்கி மூட்டை கட்டிக்கினாரு, ஒழுங்காக வேலையை பாருங்க அப்படி இப்படின்ட்டு அப்புறம் போயிட்டாரு. இந்த நிகழ்ச்சி என்னால் நினச்சி சிரிக்கிறதா இல்லை
எஸ்டோ நினச்சி வருத்தப்படுறதா அப்படின்ட்டு எனக்கு நினச்சி சிரிச்சு ஒரு சில நேரத்தில். இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி.